அப்போது நீங்கள் டெங்கு கொசுவை பரப்பி விடணும், ஓகேவா? என்னது இது? நம்ம நினச்சதை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் நல்லா வேகமாக வருது. ஐயா, நான் உங்களை விட மாட்டேன், நீங்களாம் இங்கேயே தான் இருக்கணும். ஐயா, தப்பிச்சு போங்கடா. இது என்னதுடா இம்மா தாண்டி டெங்கு காய்ச்சலை விட பெருசாக இருக்குது. டேய், உங்களை தோர்த்திக்கிட்டு வந்துக்கிட்டே இருப்பேன்டா. என்னாச்சு இந்த உலகத்துக்கு? முன்னாடியெல்லாம் மீன் போட்டால் தூண்டிலேருந்து நிறையா மீன்கள் வரும். இப்போ ஒரு மீன் கூட மாட்ட மாட்டேங்குது. முன்னாடிலாம் 2023 நாங்கள் போட்டி போட்டு மீன் பிடிச்சோம். இப்போ மீன் பிடிக்க ஒருத்தர் கூட வர மாட்டேங்கிறாங்க. என் பேர் தான் தூண்டி மாசாவாரி அண்ணியன். என் பேர் எனக்கே தெரியாத அளவுக்கு நான் மீன் பிடிச்சிருக்கேன். எனக்கு மீன் பேர் நல்லா தெரியும். அதாவது கப்பி, மாலி, இது போல் நிறையா மீன் எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு மீன் கூட மாட்ட மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே நார்மலாக கொசு கடிச்சா டெங்கு காய்ச்சல் வருதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த இடத்துல கொசு கடி தாங்க பிள்ளையே. ஐயே, என்னது இது? என்னமோ வலிக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளோதான், நம்ம வந்த வேலை முடிஞ்சி. ஓவர் இங்கே தான் அந்த டெட் பாடி இருக்குது, நாங்கள் அதை பார்த்துட்டோம். ஓவர் அந்த டெட் பாடியை எல்லோரும் பாருங்க, அதை பிடிங்க. அந்த டெட் பாடியை பார்த்துட்டோம். ஓவர் டெட் பாடி. இந்த டெட் பாடியை எப்படியாச்சும் நம்ம எடுத்துகிட்டு போகணும். இவன் எப்படி செத்துருப்பான் எனக்கே தெரில. அங்கே பாருங்கள், காலில் ரத்தமாக இருக்குது. இவன் மாட்டிட்டான், நம்ம கடிச்சிட்டோம். இந்த ஆற்றுக்கு இனிமேல் போகக்கூடாது. டேய் வாடா ஜிஞ்சானே, வேணும் ஸ்கூலுக்கு கிளம்பணும். நான் ஸ்கூலுக்கு வரமாட்டேன், ஸ்கூலுக்கு ஒரே கொசு தொல்லையாக இருக்கு, நான் கொசு வரமாட்டேன். டேய் ஒழுங்கு மரியாதான் வர, இல்லாட்டி மூக்கை பிடிச்சி கடிச்சு போட்டுறேன். எனக்கு மூக்கே இல்லைடா. சரி, மூக்கு இருக்கிறதெல்லாம் பேசுகிறேன், எனக்கு ஒரு வாட்டி இதாச்சும் கொடுறா. டேய் ப்ளீஸ்டா, டேய் நான் எனக்கு கொடுக்குறேன். டேய் நான் எனக்கு மேலே நீ பார்த்துக்கிறேன்டா. நம்மளுக்கு மேலே இவன் இருக்கானே காய்ஸ், நம்மளும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இவன் ஒழுங்கா போட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு போடா. இந்த வயசில் இறங்கிக்கிட்டு காய்ஸ். அப்படியே நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனே ஆனில் போட்டுக்கோங்க. அப்படி தான் கூட இருக்க இது வெள்ளைக்கானே ஆனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும், இல்லாட்டி சேராது. நான் சேரலாம் இருக்கட்டும், நான் ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு போய்ட்டு வரேன். ஒரே கொசு சொல்லி இருக்கு. நம்ம எப்படிலாம் ஸ்கூலுக்கு லீவ் போகணும்னு பார்த்தா இவன் எனக்கு மேலே இருக்கான். சரி வாங்க நம்ம போவோம். சபா, இங்கே பாருங்க, நம்ம குட்டி போட்டு இங்கே இருக்க எல்லாரையும் நம்ம அழிக்கணும். அதான் நம்மளுடைய டார்கெட். கூட சீக்கிரம் எல்லாரையும் டெங்கு காய்ச்சலால் பரப்பி விட்டு ஊர் மக்கள் எல்லாரையும் டெங்கு காய்ச்சலால் கொசுக்கள் ஆளணும். டெங்கு காய்ச்சலால் பாதி பேர் பாதிக்கப்படணும். ஓகேவா? புரிஞ்சதா? இங்கே நிறையா பேர் இருக்கோம், உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. நாங்கள் சொல்கிற வேலையை மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாரையும் ஒருவருக்குவங்களையும் கடித்து ரத்தத்தை உரியணும். ஃபஸ்ட்டு அவங்கள கடிக்கலை, அவங்க மூக்குலேருந்து ரத்தத்தை நல்லா அவங்களோட எச்சியை வாயிலேருந்து கக்குனக்கப்புறம் உங்களை கொஞ்சமாக ரத்தத்தை உடைக்கணும். அப்போ தான் இவனுக்கு சுயநலம் இல்லாதவனு தான். ஆனால் இருந்தாலும் இது சேஃப்டிக்கு, இல்லாட்டி அவங்கள அடித்து கூட்டுட்டு போயிடுவானுங்க. அண்ணா நீங்கள் அடித்தாலும் நீங்கள் இதான் நிலைமை. நம்ம நீ கறி ஒன்று வாங்கி தர மாட்டானே, நம்மளுக்கு ஒரு கறி வாங்கி தந்தா தானே ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே தான் நீ இருக்கியா? கறி இன்னைக்கு நீ தாண்டா எனக்கு கறி. என்ன கொசு சொல்கிற கதை இருக்குது. யாராதுடா? யாராது? எனக்கே ஓனர் இது வாங்கி தர மாட்டான். ஐயா, என்ன திம்மா தண்டி கொசுவா? ஐயா, இன்னும் என்ன திம்மா தண்டியா இருக்கு? கொசுனா நடந்து வருது. ஏன் ரோபோட் கொசு இல்லை, கொசு கூட எல்லாம் கண்ணாமூச்சி ஆட வருதாச்சு. என்னங்க கத்திட்டு இருக்கான்? என்னோட இது இம்மா தண்டி கொசுவா இருக்கு. டேய் உங்களை எல்லாரையும் விட மாட்டேன்டா. தவைக்கோ என்ன இதை சாய மாட்டேன். தவைக்கோ அவ்வளோதான், கதை முடிஞ்சிச்சு. டேய் டாமி, இது என்னடா இவ்வளோ பெரிய கொசுவா இருக்கு? எங்கேடா பிடிச்ச? நான் பிடிக்கடா. ஆமாம், இது கொசு எப்படி வரும்னு தெரியும். கொசு தான் என் காதில் வந்து பாட்டு பாடிச்சு. நாங்கள் தான் கொசு, எங்கள் வீட்டில் இருக்குது பசு, எங்கள் வீட்டில் இருக்குது பிராங்க்லின் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிச்சு. டேய்
கொசை அப்படின்னா பாட்டு பாடிட்டு இருக்கான். டேய் நான் வந்துட்டு இருந்தேன், ஊருன்னு சத்தம் கட்டுச்சு. பார்த்தா இம்மா தண்டி கொசு. நான் இதுவரை லைஃப்பில் பார்த்ததே இல்லை. அதான் தெறிக்க அடித்து ஓடிட்டு வருவேன். இவனுக்கு இந்த நிலமா. அப்போ ஜின்சான் கொசு தொல்லை அதிகமாக இருக்குது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்போ அவனை போயிட்டு பார்க்கணும். அவ்வா இந்த கொசுவாச்சும் எது இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நீ ஜின்சானை போய் பாரு. சரி நான் பார்க்குறேன். இம்மா தண்டி கொசு எப்படி இருக்கும்? இதை நம்ம ஒழுந்தே அடிச்சாகணும். ஃபஸ்ட்டு நம்ம ஜின்சான் வேறு கூப்பிட்டான்டா. ஜின்சான் வேறு பார்க்கணும்டா. சரிடா போய்டா. நீ இங்கே கொசு இல்லாமல் சேஃபாக இருந்துக்க. நான் போயிட்டு ஜின்சானை மட்டும் கூட்டிகிட்டு வந்துடுறேன். யார் ஓடுங்க ஓடுங்க. ஆமாம் நீங்கள் சொல்கிற சரி தான். கொசுக்கள் ஆள ஆரம்பிச்சிச்சு. டேய் நீ எல்லாம் கொசு பக்கம் ஓடுறா. ஆமாடி முடியல ஓடுங்கடா எல்லாரும் ஓடுங்கடா. டே ஓடுறா. அப்போ இங்கே தான் ஸ்கூலில் எங்கேயோ இது என்னதுன்னு சொல்கிறானுங்க. நான் போயிட்டு ஸ்கூலில் போயிட்டு எதுங்கிட்டு வரேன். அதான் ஸ்கூலு. என்னது இது? இம்மா தண்ணி கொசுவா? ஒரே கொசு சொல்லியா இருக்கணும். இங்கே பாருங்க, இம்மா தண்ணி கொசு. ஒரு கொசு சும்மா 10 ஏக்கர் வீட்டு தண்ணிக்கு இருக்கும் போலயே. எல்லாரும் ஒரு மூச்சுக்கு ஃபுல் ரத்தமும் குடிச்சு இப்படி இருந்திருக்கா. இதெல்லாம் என்னது? இது எப்படி நடக்காது? இது கனவா நினைவா? நம்மளே சப்பை அடிச்சுக்கலாம் போல. ஓடி போய் நம்ம ஜின்சானுங்க இருக்கணும். ஜின்சானே இங்கே ஒருத்தனுக்கான எல்லாரையும் குடிச்சா போல. ஜின்சானே நீ வாடா, இல்லாட்டி உங்களை செருப்பால் அடிப்பாங்கடா அவங்க வீட்டுக்காரங்க உமா. உங்களை செருப்பால் அடிப்பாங்கடா. வாடா. டேய் எங்கே இருக்கான்? அவனுக்கு வேணே தெரியலையே. எங்கே இருப்பான்? எங்கே போயிருப்பான்? ஒன்றுமே தெரியலையே. கொசு உடனே நான் எங்கேயுமே விட மாட்டேன். கொசுவை நான் உன்னை கடிச்சு போட்டுருவேன்டா. எங்கள் ஃப்ரெண்ட்லேயும் வேணா கடிக்க சொல்லியிருக்கான். வெளியே உள்ளே வந்த உன்னை செத்தடா. கால் பிடிச்சி கடிச்சு விட்ருவேன். ஓடி போயிரு ஒழுங்கு மரியாதையா. ஒழுங்கு மரியாதை ஓடி போயிருது. இங்கே இம்மா தண்ணி கொசு இருக்கு. ஒழுங்கு மரியாதை ஓடிடு. வச்சுக்க. என்ன நம்ம மாம்ச சத்து கேட்குது? நீ வந்துட்டியா? ஜின்சான் நீனா? நான் வேற யாரும் நினச்சிக்கிட்டேன். அப்போனா வேற யாரை தான் காப்பாற்ற என்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு இல்லைடா. சரி அதெல்லாம் இருக்கணும். இப்படி தான் நான் தினமும் உழைச்சிக்குவேன். அப்படின்னா நீ ஸ்கூலுக்கே போகிறது இல்லையா? இந்த மாதிரி கொசு வருமா? அதுக்கப்புறம் அப்படியே இருந்துச்சு. அதுவாடா முக்கியம். சரி வா நம்ம போகலாம். நீ பண்ணுறலாம் ரொம்ப நேடா. ஃபஸ்ட்டு இதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கணும். ஒன்றுமே புரியல. சரியா? சரி அதெல்லாம் இருக்கணும். வா இந்த இடத்தோட போவோம். இந்த கொசுவுக்கு எல்லாத்தையும் குடிச்சு நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. நல்லா இந்த ஒரு மாடு அப்படியே பெரிய அடிமாடு மாதிரி இருந்துச்சுடா. அப்போ சரி வா நம்ம சைலண்டாவா யாருக்கிட்டே சொல்லிடாத. சைலண்டாவா. அப்படி அமைதியாக இரு. சைலண்டாவா. சரி நான் வரேன். நீ போ. ஓகே சரி. எங்கடா இருக்கீங்க? ஒருத்தனையும் காணோம். இங்கே தான் இருக்கீங்க. இவ்வளோ கொசு இங்கே போடுறா. எம்மா தண்டி கொசுன்னு ஒரு கொசுவும் அப்படியே பெயின் கிராஃப்ட் ஒரு விதாச்சிட்டா மாதிரி இருக்குல்ல. உன் வழிக்கே வரேன். சு அமைதியோ. என் பாசை எனக்கே தெரியா? அது அமைதியோ. நானும் அதை தானே சொன்னேன். சரி ஃபஸ்ட்டு வண்டியில் ஏறா. புல்லட்டு மாமா டொய். புல்லட்டு மாமா டைடெல்லாம் இருக்கட்டும். சத்த பின்னாடி போகிற இவ்வளோ கொசு. அடடா என்னது இது? இவ்வளோ கொசுவா? நமக்கே தெரியாமல் என்ன இவ்வளோ கொசு வந்துருச்சு. சரி விட மாட்டேன்டா உங்களெல்லாம். அடிச்சு தாக்கு. போட்டு தாக்கு. எல்லாரும் வாங்கணும் கொடுங்க. புல்லட்டை வாங்க. Come on baby, let's go on the bullet. அப்பாடா ஒரு வழியாக நம்ம வீட்டு பக்கத்தில் வந்துட்டோம். முடியல. சரி வா இறங்கு. நம்ம இப்போ உடனே நம்ம போய் ஆகணும். சரி அதெல்லாம் இருக்கணும். வா டக்குனே இந்த கொசுக்கிட்டெல்லாம் தீர்வு கண்டே பிடிச்சாகணும். அது ஒரு கொசுவும் எவ்வளோ தண்டி இருக்குதுன்னு பார்த்தியா? சரி நான் கீழே வந்து உங்களுக்கு பாடம் நடத்தேன். எங்கள் டீச்சர் படமே நடத்தானா? ஒழுங்காக நடத்தினாலே தூக்கம் வரும். நீ சும்மாவே தூங்குவப்ப. இப்போ ரொம்பயா இருக்க இதெல்லாம் பாரு. நம்ம நல்லா சேஃபாக இருந்தாலும் இது நமக்கு கெட்டதில்லை. நம்ம இது உள்ள தேர்வு கண்டுபிடிச்சி அழிக்கணும். அதுவரை நம்ம இங்கே தான் இருப்போம். நான் சொல்கிற புரிஞ்சுச்சா ஜின்சான்? நம்ம இதுவரை இங்கே தான் இருப்போம். ஆனால் நம்ம இருக்கிறது இங்கே சேஃப் கிடையாது. இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்துக்க. இங்கே இருக்க சேஃப் கிடையாது. நம்ம அண்டர் கிரவுண்டுக்கு போய் ஆகணும். நமக்கிட்ட அண்டர் கிரவுண்டு இருக்குது தெரியும்ல? தெரியும் மூடு. சரி அந்த அண்டர் கிரவுண்டுக்கு நம்ம போய் ஆகணும். லக்கு டாமி ஜின்சான் ஒழுங்காக இருங்கடா. நீங்கள் எதுவும் வெளியே போயிடாதீங்க. எதுவும் மூத்தரை வந்து நீங்கள் இதுக்கு டாய்லெட்டுக்கு வேஞ்சிக்கோங்க. நீனே சொன்னாலும் நாங்கள் போக மாட்டோம்டா. நீ ஓடா.
இதை பார்த்தியா எம்மா இருக்கு. வா 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 டேய், என்னதுல இது? சயின்ஸ் நார்மலாக மேக்ஸ் எழுதி போட்டு வச்சுருக்கான். டேய் ஜாமி, எங்கேயோ போத கறித்துண்டு கிடச்சுன்னா நானே உனக்கு கறித்துண்டு வாங்கி தரேன். என் வீட்டில் அவ்வளோ கறிக்குண்டு இருக்குது. நான் என் வீட்டை நல்லா தேடி பார்க்க போகிறேன். வீட்டு வெளியே போனால் கறித்துண்டு தெரியாது. நானும் அப்படியே போக மாட்டேன். டே ஜின்சான், சரி வாங்க நம்ம எல்லோரும் அண்டர் குண்டுக்கு போகலாம். அண்டர் குண்டு தான் இவன் சின்ன இப்படி வரமாட்டா. டாமி, அண்டர் குண்டில் தான் நிறைய சிக்கன் வச்சுருக்கேன். டே ஜின்சான், அண்டர் குண்டில் தான் நிறைய இது வச்சுருக்கேன், ஜாமான், விளையாடு ஜாமான். சரி வா போகலாம். விளையாடு ஜாமானா? ஓகே நான் வரேன். ஆக்ஷன் காமன் பொம்மை, ஆக்ஷன் காமன் பொம்மை கிடையாது, உண்மை கிடையாது. நம்ம பாஸ்வேர்டு போட்டு செதுங்கிடுவோம். நம்ம இங்கே தான் கொஞ்ச நாள் தங்க போகிறோம். இன்னும் ஏண்டா போச்சுட்டு ஐயா, இவன் குடுற குரட்டையாலே நம்மளால ஒழுங்காக இருக்க முடியாது போலே. என்ன இப்படி கொட்ட குரட்டையா விடுறான்? குரட்டைனா குரட்டை, அந்த ஒரு குரட்டை, அந்த ஒரு குரட்டை. வா வா டேய், இங்கே அங்கே கொசு தள்ளுத்தாங்க. நாங்கள் தான் கொசுன்னு பாட்டு பாடிட்டு தான் இங்கே இவன் இது குரலாலே பார்க்க மாட்டோம். நாங்கள் தான் குரல் அப்படின்னு பாட்டு பாடிட்டு இருக்கா. இன்னைக்கு தூங்குன மாதிரி தான். சபா முடியல, நம்ம இங்கே தூங்குவோம். இவன் குரட்டை சொல்லுவான். இங்கே ஃபோன் அடிக்கிற மாதிரி இருக்கு. இங்கே ஃபோன் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஃப்ராங்க்லின் என்னை காப்பாத்து, ஃப்ராங்க்லின் என்னைய காப்பாத்து. நான் ஒரு இடத்துல கொசுக்கள் என்னை சுத்து போட்டுருச்சு, என்னை காப்பாத்து காப்பாத்து. டே என்னடா ஆச்சு கொஞ்சம் சொல்கிறா. டே நீ காப்பாத்துறா, அது மட்டும் சொல்லிக்கிறேன். காப்பாத்து. கொசு கொசு ஒரு கொசு ஏக்கர் தண்டியில் இருக்கு. டே என்னை காப்பாத்து காப்பாத்து. காப்பாத்து 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 ப்ளீஸ், என்னை காப்பாத்து. எப்படியாச்சு என்ன ஃபோன் வச்சிட்டா. டே என்னடா ஆச்சு? நான் தான் என்னாச்சு? டே என்னடாச்சா? டே எனக்கு இங்கே படுத்து தூங்கலடா. ஒரு அர்ஜென்டான மேட்ரி. அந்த இவன் இருக்கால, அந்த தாத்தா கிழட்டு பையன், அந்த கிழட்டு பையன் இன்னைக்கு எங்கேயோ மாட்டிக்கிட்டான். நான் அதுக்கு தான் சொன்னோம், சரி நீங்கள் படுத்து தூங்கிடுங்க, நான் அந்த கிழட்டு பையில பார்த்து நாளைக்கு கேள்வி கேட்டு கொசு எல்லாம் பறக்க விட்டுட்டு வரேன். கொசு பறக்கல இருக்கு, கொசு உடனே பறக்கூடாம பார்த்துக்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாடா. டோய் சரி அதில் இருக்கணும். சரி நான் போயிட்டு வரேன். பாய் பாய். ஓகே டேய் சரி போவோம். நம்ம இங்கே இருங்க. ஏதாச்சும் கொசு வந்தோன்னா இந்த வேலை கொசு பேட்டு வச்சு மண்டையிலே போடணும். மண்டையில் போனால் அது நம்மளை மண்டையை போட வச்சிடும் போலேடா. வா இவங்க சொன்னால் சொல்ல மாட்டோம். சரி டாமி பார்த்துக்க, இல்லாட்டி ஏதாவது ஒன்றா கடிச்சு வச்சுதா. அதுக்கப்புறம் டெங்கு காய்ச்சல் உனக்கு போயிடும். நார்மலாக கொசு பறக்கிறதுக்கு இப்படி வருது. இந்த நார்மலாக சும்மா கொசு வந்தால் டெங்கு வருது, இது வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த பெரிய கொசு கிடச்சி என்னென்னலாம் வருவோம். சரி வாங்க நம்ம போவோம். போய்ட்டு அந்த கழட்டு பையில பார்த்து அது கேள்வி கேட்டவன் அப்படி இங்கே கொடுத்துட்டு வரணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கு ஆனில் போடாமல் இருந்தால் மறக்காமல் ஆன் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன்லேயே ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு சேரும். இதோட 2வது வாட்டி சொல்லிட்டேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷேபா முடியல, வீடியோக்கு வந்தாச்சு. உங்களோட இருக்கீங்க. இங்கே தான் இவ்வளோ கொசு இருக்கா? கொசுக்கள் மீன் சுத்து போடல் எல்லாரும் பார்த்துக்கோங்க. கொசுக்களாக இருக்கு. இந்த வச்சுக்க, இந்த வாங்கிக்கோ. இந்த வாங்கிக்கோ. ஒருத்தர் சாவல. டேய் ஏஹே